ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ், அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை இறக்கம் அல்லது அடி இறக்கம். இது வந்து வயதான பெண்களுக்கு நிறைய இந்த கண்டிஷனில் பாதிச்சிட்ருக்காங்க. இதுக்கு ஆப்ரேஷன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்ரேட் பண்ணி நம்ம கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிடலான்னு உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த கர்ப்பப்பை இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆப்ரேஷன் பண்ணி தான் தீர்வு காண முடியுமா? ஆப்ரேஷன் இப்போது கர்ப்பப்பை தன்னோட இடத்துலேருந்து இறங்கி வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் அல்லது அடி இறக்கம், கர்ப்பப்பை இறக்கம்னு சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பிரச்சனைக்கு, இந்த கர்ப்பப்பை இறக்கத்துக்கு அதை ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் ஒரே வழியா? அதை ரிமூவ் பண்ணாமல் ஏதாவது சிகிச்சைகள் இருக்குமா? ஷ்ரிங்கேஜ் பண்ண முடியுமா? சுருங்கி தன்னோட இயல்பு நிலைக்கு அதை திரும்பாதா? இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணிகிட்ருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கானது தான். இப்போ வந்து எல்லா பிரச்சனைக்கும் அந்த உறுப்பை ரிமூவ் பண்ணுறது தான் தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாதுங்க. அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த பிரச்சனை ஏன் ஏற்படுதுன்னு தெரிஞ்சால் இப்போ இதுக்கு ஆப்ரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிறத நம்மளே ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடலாம். இந்த கன்ஃபியூஷன் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும். இப்போ இந்த கர்ப்பப்பை வந்து இறக்கமாகுது அப்படின்னா வயதானவர்களுக்கு வருது அப்படின்னு நிறையா பெரும்பாலும் சொல்லப்படுது. இப்போது எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் வயதானவர்களுக்கு அந்த பிரச்சனை வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ ஏன் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கு முக்கியமான காரணம்னு அக்குபஞ்சரில் சொல்லப்படுறது யூரினரி பிளாடர் வீக்னஸ், அதாவது சிறுநீர் பை வந்து வீக் ஆகிடுறது தான் இதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது. இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த யூரினரி பிளாடர் வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது இந்த அடி இறக்கம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸும் கூடவே இருக்கும். அடிக்கடி யூரின் போயிட்டுருப்பீங்க, யூரின் அடைச்ச மாதிரி இருக்கும், சொட்டு சொட்டாக யூரின் போகிற மாதிரி எரிச்சலை கொடுக்கும், அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிக்கப்பட்டுட்ருப்பீங்க, யூரின் முழுசாக போன மாதிரி ஒரு நிலை இருக்காது, இருமுனா தும்முனா கண்டிப்பாக யூரின் லீக் ஆகிற மாதிரி இருக்கும், அடிவயிறு வெயிட்டாகவும் கனமாகவும் தெரியும், ஈஸியாக வந்து ப்ளோட்டிங் ஆகிடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் உங்களோட யூரினரி பிளாடர் வீக்னஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. உங்களோட யூரினரி பிளாடர் வீக்னஸை நார்மல் பண்ணும்போது நம்மளோட அடி இறக்கம், அதாவது அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கி படிப்படியாக தன்னோட இயல்பு நிலைக்கு போயிடும். இது வந்து இயற்கையான முறை, ஆப்ரேஷன் இல்லாத தீர்வு. அக்குபஞ்சரை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.